ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ தம்ப்ளைன் பார்த்துருப்பீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு. பிஃபோர் வந்து அது என்னென்னா, ஸோ வந்து நீங்கள் பொதுவாக வந்து டேங்காக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, உப்பு தண்ணி தான் வந்து ஊற்றி வளர்ப்பாங்க மீன். ஸோ வந்து அப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து டேங்க்கில் வந்து தண்ணி வந்து ஊற்றுறீங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்சிரும். ஸோ அது போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதாயிரும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. அது எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து லெமனும் சால்ட்டும் தான். அது ஒரு ஆசிட் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய வந்து இருக்குது. ஸோ டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா வந்து இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கலாம், ரேட் அதிகம். பட்டு கூடிய சீக்கிரத்தில் அது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் அண்ட் சால்ட்டு வச்சுமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராச்சும் மீன் வளர்த்துறீங்கன்னா டேங்க்கில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அது கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருப்போம். ஒரு லேட்டாக தான் போட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்கலைன்னா 6 மணிக்கு தான் போட்டேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இது செய்யறதுக்கு லெமன் வேணும். லெமன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 5 ருபீஸ் தான் வரும். அதனால் லெமன் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சால்ட்டு வேணும். நான் தேவையான அளவுக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைஃப் வேணும். இதை வந்து கட் பண்ணணும் இல்லையா, அதனால் நைஃப் வேணும். சரி, இப்போ வாங்க இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, வந்து பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கையில் எந்தளவுக்கு என்னோடய டேங்க்கில் இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இப்படி வந்து இருக்குது. நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா வந்து லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். என்னடா இது, என்னடா மீன் தொட்டியில் வச்சு இது பண்ணுற? பைத்தியமாடா நீ, வெளியே வச்சு கட் பண்ணுறா ஆடா பாவி. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சும்மா பண்ணேன். ஸோ இது வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு எடுத்து வந்து அப்படியே வந்து தேய்ங்க. வாயில் மட்டும் வச்சு பார்த்துடாதீங்க, அவ்வளோதான். வாயிலெல்லாம் வச்சிடாதீங்க. சும்மா ஃபன் தான் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. ஸோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா வச்சு கொஞ்சம் வந்து தேய்ங்க. ஓரளவுக்கு வந்து தேய்ச்சாலே போதும். ஒரு 4 சைடு பார்த்திங்கன்னா வந்து நான் தேய்க்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிட்டு ஸோ அதை வந்து கழுவிட்டு இதோட அவுட்புட் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒர்த்தா இல்லையான்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீனாக இருக்குது. என் கையை உள்ளே வைக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். அதை விட பின்னாடி படிக்கட்டு எவ்வளோ தெரியுது, அந்த செவரெலாம் எப்படி க்ளீனடாக தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு மெத்தட் இது. அண்டு சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் கையோடு பார்த்திங்கன்னா இந்த பவுலும் இப்படி இருக்குது. இதையும் வந்து நான் கழுவி வச்சுட்டு ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். பார்த்துருப்பீங்க வேறு லெவலாக வந்து க்ளீனடாக சூப்பராக இருந்தது. அந்த பிக்சர் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் லெமன் அண்ட் சால்ட்டு வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் போய் நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகே, பாய்.